ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 25 தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பிரியமான ஊழியக்காரன். ரோமர் 14 அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன் அவருக்கு பிரியமானவன்தான். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் என்று இந்த வேத வசனம் சுட்டி காண்பிக்கிறது. எப்படி ஊழியம் செய்கிறவன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவன்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலே ஊழியம் செய்கிறவனே தேவனுக்கு பிரியமானவன். முழு நேர ஊழியம் உண்டு, பகுதி நேர ஊழியம் உண்டு, சரீர பிரகாரமான ஊழியங்களும் உண்டு, ஆவிக்குரிய ஊழியங்களும் உண்டு, பிரசங்கிக்கிற ஊழியங்களும் உண்டு, ஜெபிக்கிற ஊழியங்களும் உண்டு. இவைகளிலே நாம் எப்படி ஒப்படைப்புடன் ஊழியம் செய்கிறோம் என்பதை தேவன் கவனிக்கிறார். நாம் கடமைக்காகவோ அல்லது முறுமுறுப்போடு ஊழியம் செய்யாமல் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தோடு ஊழியம் செய்வதே கர்த்தருக்கு பிரியமானது. ஒரு மனிதன் ஊழியம் செய்ய வேண்டுமென்றால் அவனுக்கு 2 விதமான அனுபவங்கள் இருக்க வேண்டும். முதலாவது, ரட்சிப்பின் அனுபவம் அவனுக்கு தேவை. வேதம் சொல்கிறது, எபிரேயர் 9:14, கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகவே தேவனுக்கு ஊழியம் செய்ய முதலாவது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் அவனுடைய உள்ளத்திலும் ஊழியத்திலும் நிரம்பியிருக்க வேண்டும். கடமைக்காக ஊழியம் செய்யாமல் மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் சந்தோஷத்துடன் ஊழியம் செய்யும்போது நாம் அதிகமான அறுவடையை காண முடியும். எந்த ஒரு மனுஷன் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் பரிசுத்தாவின் சந்தோஷம் இல்லாமல் ஊழியம் செய்கிறானோ அவனுடைய ஊழியத்தில் அதிக கனிகள் இருப்பதில்லை. அவன் சோர்ந்து போவான். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 48:10 வேதம் சொல்லுகிறது. பவுலையும் சீலாவையும் பாருங்கள், அவர்கள் எப்போதும் உற்சாகத்தோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள். ஒரு முறை அவர்கள் பிலிப்பு பட்டணத்தில் ஊழியம் செய்ய வந்தபோது பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்து உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். அந்த பாடுகளின் மத்தியிலும் அவர்கள் உள்ளம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படியே அவர்கள் தியாகமாய் ஊழியம் செய்ததை கர்த்தர் கண்டு மனமகிழ்ந்தார். அவர்கள் மேல் பிரியமானார். அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியமெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாகவே இருந்தது. மட்டுமல்லாமல் சந்தோஷத்தோடு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். தேவ பிள்ளைகளே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷத்தோடு செய்வீர்களா? இன்றைய நினைவிற்கு யோவான் 12:26, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 37, 38 மற்றும் 39 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 26 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.